வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய அமர்வின் விருந்தினர்களாக அஇஅதிமுகவின் தலைமை கழக சொற்பொழிவாளர் திரு ஆவடி குமார் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் திரு எஸ் கண்ணன் அவர்களும் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்காங்க. வணக்கம் கண்ணன். முதல் செய்தியாக, புதிய செய்தியாக, ரயில்வே அமைச்சரை அதிமுக எம்பிக்கள் சந்திக்காதது ஏன் அப்படின்னு சொல்லி தினமலரில் வெளியாகி இருக்கிற ஒரு செய்தி. நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற நிலையில், பிப்ரவரி மாதம் ரயில்வே பட்ஜெட் வர்ற நிலையில், ஒரு நாளைக்கு 2 மாநில எம்பிக்கள் வீதம் அவர் அழைத்து மதிய உணவு விருந்து நேரத்தில் திட்டங்களை பற்றியும் ஆலோசிக்கிறார். அப்படி அழைப்பு விட்ட நேரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் கலந்து கொள்ள இது பெரிய வருத்தத்தை அளிக்கிறதுன்னு அந்த செய்தி சொல்கிறது. இது உங்களுக்கு எத்தகைய உணர்வை தருகிறது? உண்மையிலே இது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி தான். ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டத்தை தீர்மானிப்பதற்கு மதிய உணவு இடைவேளையை நேரத்தை தான் மத்திய அரசு தீர்மானிக்கும், ரயில்வே அமைச்சர் தீர்மானிப்பார் அப்படின்னா அந்த நேரம் போதாது. அது 1:30 2:30 வரை என்று ஒரு டைமை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த நேரம் அது நிச்சயமாக போதாது. அதுவும் 2 மாநிலங்கள் அல்லது 3 மாநிலங்கள் என்று சொல்லுவது ஒரு திட்டத்தை சரியாக வகுப்பதற்கு உதவி செய்யாது. ஒன்று, இது மத்திய அரசின் மீது இந்த ஏற்பாட்டை சரியாக செய்யவில்லை என்கிற குறைபாடு காரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். 2, அதிமுக எம்பிக்கள் கிடைத்த அவகாசத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது தமிழ்நாட்டு எம்பிக்கள் செய்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், இங்கே பெரும்பாலும் இன்றைக்கு எம்பியாக போயிருக்கக்கூடியவர்கள் 39 எம்பிக்களில் 37 பேர் அதிமுகவை சேர்ந்தவர்கள். அவங்க அத்துணை பேரும் அவருடைய தலைவர், மறைந்த முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளுக்காக திரும்பியிருப்பார்கள் என்பது என்னுடைய யூகம். ஏன்னா மறுநாள் அது இருக்குது. அப்படியான தருணத்தில் இப்படி ஒரு முன்கூட்டியே ரயில்வே அமைச்சர் மாநிலங்களுடைய எம்பிக்களை சந்திக்கிறார் என்று சொன்னால், இவங்க முன்கூட்டு முறையீடு செய்து இந்த நேரம் சரியல்ல என்பதை ஆட்சேபனை செய்திருக்கணும். 2, இதை முன்கூட்டியே எங்களுக்கு வேற நாளில் தீர்மானித்து கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்று பேசியிருக்கணும். அப்படியெல்லாம் ஒரு சமயோஜிதமாக யோசிக்கக்கூடிய தன்மையில் நம்முடைய எம்பிக்களுடைய செயல்பாடு இல்லை, அரசினுடைய செயல்பாடு இல்லை. கடமைக்கு பணியாற்றக்கூடிய தன்மையில் இது இருக்கிறது. நாங்களும் கூடினோம், நாங்களும் விவாதித்தோம் என்று ரெக்கார்ட் பண்ணிக்கலாமே ஒழிய இது பயனளிக்காது என்கிற தன்மையில் தான் இருதரப்புக்குமே அக்கறை இல்லைன்னு சொல்றாரு. இல்லை, இருதரப்புக்கும் அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கூட்டம் என்பது அதிகாரப்பூர்வமான கூட்டமோ அல்லது மாநிலத்தினுடைய திட்டங்கள் அல்லது ரயில்வேனுடைய திட்டங்களுக்குரிய ஆலோசனை கூட்டமோ இல்லை. நாடாளுமன்றம் நடைபெறுகின்ற பொழுது அந்த உணவு இடைவேளையில் உணவு விருந்துக்கு வாங்க அப்படியே பேசலாம்னு சொன்னாங்களே ஒழிய அது அதிகாரப்பூர்வமற்ற அழைப்பு தான். அது ஒரு விருந்துக்கான அழைப்பாக தான் தரப்பட்டதே தவிர, இது ஏதோ ஒரு மாநிலம் சார்ந்த அல்லது ரயில்வே சார்ந்த பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக அதிகாரப்பூர்வமான கூட்டம்னு அழைப்பு கொடுக்கல. அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அவங்க நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்க சொல்ல 1 மணிலேருந்து 2 மணி உணவு இடைவேளை. அந்த உணவு இடைவேளையில் வாங்க விருந்து சாப்பிடலான்னு தான் கூப்பிட்டாங்க. அன்றைக்கு தினத்தில் என்னன்னா 12:30 மணிக்கே நாடாளுமன்றம் முடிஞ்சிருச்சு, அதோட கூட்டத்தொடர முடிஞ்சிருச்சு. அதனால் உணவு முடிச்சிட்ட உடனே இவங்க உணவு அருந்த வேண்டிய அவசியம் இல்லாமல் அவங்க நாடாளுமன்றம் முடிஞ்சதுனால உடனடியாக தொகுதிக்கு திரும்ப வேண்டிய நிலையும் மாநிலத்துக்கு திரும்ப வேண்டிய நிலையில் வந்துட்டாங்க. நாடாளுமன்றம் 12:30 மணிக்கு முடிஞ்சது. இருந்து ஒரு 1 மணி நேரம் இருந்து அது உணவுக்காக தான் இருக்கிறதுல இல்லை. அவங்க கூப்பிட்டது உணவு இடைவேளையில் உணவு இருந்த வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. உணவுக்காக தான் வரணும். 2வது, அவங்க அதிகாரப்பூர்வமான இந்த திட்டங்கள் பற்றி ஆலோசிப்பதற்காக அல்லது ரயில்வே துறையை பற்றி ஆலோசிப்பதற்கான எந்த அறிவிப்பும் இல்லை. இது ஒரு நட்பு முறையில் அழைக்கப்பட்ட விருந்து. மற்ற மாநிலங்கள் விவாதிச்சிருக்காங்கிறத ஏன் கவனிக்காம இருந்தாங்க? இல்ல, அது கர்நாடக சார்ந்த அமைச்சர்ன்றதுனால கர்நாடகா மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க, வேற யாரும் கலந்துக்கல. இப்ப ரயில்வே அமைச்சராக கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் மாறிட்டார் இப்போ. இல்ல, அதனால அவங்க ஏற்கனவே போட்ட திட்டம் அவங்க நட்பின் அடிப்படையில் தான் கலந்துக்கிட்டாங்களே ஒழிய அந்த அழைப்பு அதிகாரப்பூர்வமாக இது விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனை. இன்றைக்கு ரயில்வே தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறது. எனவே நம்முடைய பாதிப்புகளை, நம்முடைய தேவைகளை உணர்த்துவதற்கு அவர்கள் ஒரு உரிய வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் உரிய இடங்களில் அதை எடுத்து வைப்பார்கள். லஞ்ச் ஆன் மீட்டிங் அப்படின்ற ஒன்று, உணவு அருந்தி கொண்டே விவாதிப்பது, கலந்துரையாடுவதுன்றது ஒரு கார்ப்பரேட் மொழியில் இயற்கையான ஒன்று. ஒரு கார்ப்பரேட் பின்புலம் உள்ள ஒரு நவீன அமைச்சர்னு அழைக்கப்படுற சுரேஷ் பிரபு அதை பயன்படுத்தி இருக்கிறார். நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற வேலையில் பேசலாம்னு. இப்போது எம்பிக்கள், மத்திய அமைச்சர் இவர்களுக்கு இடையிலான உறவு அப்படின்ற ஒன்றும் இதில் வருது.
அவர் ஒரு உணவு அருந்தி கொண்டே பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்றத நீங்க அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அழைத்தார், திட்டங்களை பற்றி பேசுவதற்காக அழைக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இடையிலான உறவுன்றது இன்னமும் நெருக்கமாக இருக்கணும், இது மாதிரியான வாய்ப்புகளை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இருந்தால் கூட பயன்படுத்திக்கணும் அப்படின்னு எம்பிக்கள்கிட்ட நீங்க எதிர்பார்ப்பீங்களா? அதாவது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை ஆட்சேபனை பண்ணணும், இந்த நேரம் அதுக்கு பொருத்தமான நேரம் அல்ல, நீங்கள் உணவின் சுவையை ருசிப்பதா அல்லது திட்டத்தினுடைய தேவையை அந்த உணவு இடைவேளையின் போது பயன்படுத்துவதா அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. கார்ப்பரேட்டினுடைய மொழியில் உணவோடு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட விதத்தை விவாதிப்பது என்பது அது ஒரு கல்ச்சராக மாறி இருந்தாலும் கூட வெளிநாட்டு உறவுகள்ல கூட டின்னர் டிப்ளமசின்னு சொல்றாங்க, உணவருந்தி கொண்டே ராஜ்ய உறவுகளை நிறைய பேசுறாங்க. ஆனாலும் நம்முடைய திட்டம் சார்ந்த விஷயத்துல இதற்கு என்று தனியாக ஒரு நேரம் ஒதுக்குவது என்பது ரயில்வே அமைச்சருடைய தேவை. நம்ம நாட்டுல இன்னைக்கு அப்படி ஒரு கல்ச்சர் இல்ல, அதாவது அதை உருவாக்குவது தேவை அப்படிங்கிறது. நாடாளுமன்ற நடைபெறுகின்ற நேரத்தில் அந்த 1 மணி நேரம் உணவுக்காக தரப்படுகின்ற நேரம், அந்த நேரத்தில் போய் உணவருந்துறதெல்லாம் கவனம் முக்கியமாக ஒழிய அந்த நேரத்தில் போய் இவங்க விவாதிக்க முடியாது. ஆனால் ஒரு ரயில்வே அமைச்சர் உண்மையிலே அக்கறை உள்ளவராக இருந்தால் அதற்குரிய நேரம் அழைத்து அவங்கள இன்னொரு நாள் அலுவல் இல்லாத நேரத்தில் கூப்பிட்டு விவாதிக்கலாம். ஆனால் ஏதோ கடமைக்காக நானும் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் கூப்பிட்டுட்டு நாங்கள் கூப்பிட்டு பேசிட்டோம்னு சொல்லிட்டு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இது நட்பு முறையில் சொன்னது, இதை நான் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாளைக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஒரு பிரச்சனைகளை எடுத்து வைக்க சரியான இடமாக அது கருதவில்லை. ரெண்டாவது அதுக்கான சூழலும் அங்கு இல்லை. இதில் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா மற்ற மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கான கலந்துரையாடலை முதல் நாள் நடத்துறாரு, லஞ்ச் அவரில் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாருன்னு செய்தி இருக்கு. அப்போ தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிற போது எங்களுக்கான காலத்தை இந்த தேதி நீங்கள் 1 லஞ்ச் அவரில் நடத்தாதீங்க, 2 எங்களுக்கு எங்க மாநிலத்தை பற்றி விவாதிப்பதற்கு முன்கூட்டியே தேதி தீர்மானியுங்கள் என்று சொல்லுவதில் நம்ம தமிழகத்து எம்பிக்களுக்கு என்ன சிரமம் இருந்தது எனக்கு தெரியல. இல்ல மற்ற திட்டங்களுடைய பொருளே அதுதான், அதை புறக்கணிக்க சொல்லி அவங்க அதை ஏத்துக்கலன்னு தான் அர்த்தம். இல்ல அதிகாரப்பூர்வமான முறையிலான புறக்கணிப்பு, அரசியல் ரீதியான புறக்கணிப்பு சொல்லிட முடியாது. அப்படி இல்ல, பங்கேற்கல. ஆனால் நம்ம பொறுத்தவரையிலும் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, மக்களுடைய பசி அதிகம். ரயில்வேயை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நிறைய தேவையான புறக்கணிப்பு இருக்கிறது, போதுமான நிதி ஒதுக்கீடு இல்ல, பல ஆண்டு காலமாக கிடப்பில் இருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது. எனவே தமிழகத்தின் பசி அதிகம். அதை ஒருமித்த குரல்ல எம்பிக்கள் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று இந்த நேரத்தில் தெரியுது. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி 130 கோடி ரூபாய்க்கு மது விற்க இலக்கு, டாஸ்மாக் திட்டம் அப்படின்னு வந்திருக்கிற செய்தி பல்வேறு கேள்விகளை நமக்குள்ள எழுப்புது. இப்போ வறுமையை ஒழிக்கிறதுக்கு இலக்கு, அல்லது பள்ளியில மாணவர்களை சேர்ப்பதற்கு இலக்கு, போலியோ தடுப்பூசி போடுறதுக்கான இலக்கு அப்படின்ற இலக்குகள்லாம் ரொம்ப பாசிட்டிவான இலக்குகளா இருக்கு. மது விற்க கூட ஒரு இலக்கு நிர்ணயிப்பது, அது ஒரு அரசு திட்டமாக வைத்திருக்கிறது, டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய திட்டம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நீங்கள் இந்த இலக்குன்ற வாசகமே இது ஊடகங்கள் அரசியல்வாதிகள் கற்பனையாக உருவாக்கின ஒன்று. ரெண்டாவது, இது அரசாங்க இலக்கு நிர்ணயிக்கணும்னு சொல்கிறது சரியான பார்வையாக எனக்கு தெரியல. ஏன்னா டாஸ்மாக் என்பது ஒரு வர்த்தக நிறுவனம், ஆனால் பொதுத்துறை நிறுவனம், அதுதானே ஒழிய அது நேரடி அரசாங்கம் இல்லை. ரெண்டாவது, அவங்களே அதில் அந்த அறிக்கையிலேயே அவங்க சொல்லக்கூடிய செய்தியிலே அவங்க சொல்கிறது என்னன்னா, கடந்த ஆண்டு என்ன விற்பனையாச்சோ அதை விட கூடுதலாக அந்த வேண்டிய மதுபானங்கள் சப்ளை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக அவங்க ப்ரிப்பேராக இருக்காங்கன்றது தான் அதில் செய்தியே தவிர, இது இலக்குன்றது அவங்க ஒரு கற்பனையான கற்பனையான ஒரு பெயரை சூட்டி அவங்க ஒரு வணிக நிறுவனம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டாக் வைக்கிறதுன்றது இயல்பானது. ஆனால் அந்த ஸ்டாக் வச்சதுனால இதுதான் இலக்கு, அதை எல்லாத்தையும் வித்தாகணும் அல்லது இதை விற்க சொல்லி அரசாங்கம் அவங்களுக்கு கட்டாயப்படுத்துதுன்றதெல்லாம் தவறான செய்தி. கடந்த ஆண்டு எந்த விற்பனை எவ்வளோ அந்த சரக்கு தேவைப்பட்டதோ அந்த சரக்கை இவங்க அந்த கடைகளில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதனால் அது இலக்காக இருக்க முடியாது. அவங்க தேவைக்கேற்ப வணிகத்தின் தன்மை அடிப்படையில் அவங்க அதை ப்ரிப்பேராக இருக்காங்கன்றது தான் அதில் செய்தி. கண்ணன், இது ஒரு நுகர்வோர் ஏமாற்றம் அடையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு நிர்வாகம் கடந்த ஆண்டை ஒப்பிடுறப்போ எந்த ஏமாற்றமும் ஒரு நுகர்வோருக்கு வந்துடக்கூடாதுன்னு எடுத்த ஒரு வணிக ரீதியான செயல் அப்படின்னு திரு ஆவடிக்குமார் அவர்கள் சொல்ற
விளக்கம் உங்களுக்கு எத்தகைய ஒரு எண்ணத்தை தருது? அதாவது வணிகம்னு சொல்லிட்டாரு. வணிகம்னு சொன்னால் அது வணிகத்தன்மையை நிறைவேற்றி ஆகணும். வணிகத்தில் நீங்கள் பஸ்ஸில் வாங்கன்னு இலக்கு தீர்மானிக்கிறது இல்லை. தீபாவளி அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு, அல்லது கிறிஸ்மஸ் அன்னைக்கு, பக்ரீத் அன்னைக்கு, அல்லது இதர பண்டிகைகள் அன்னைக்கு பஸ்ஸில் வாங்க, அல்லது இந்த உணவுப் பொருள்களை நுகர்வதற்கு இலக்கு, இந்த இனிப்பு வகைகளை விற்பனை செய்வதற்கு இலக்குன்னு தீர்மானிக்கிறது இல்லை. அதெல்லாம் ஒருவேளை லாபமே கிடைத்தாலும் இவ்வளவு லாபம் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. அரசினுடைய பகட்டு தேவைகளுக்கு லாபத்துக்கு பெரிய அளவில் பங்களிப்பு செய்கிறது இன்னைக்கு டாஸ்மாக். அவர் சொன்ன மாதிரி வணிகம். இதில் எனக்கு என்ன அச்சமும் கவலையும் இருக்குது அப்படின்னா, இப்படியே இந்த நிலைமை தொடர்ந்தால் டாஸ்மாகில் பணிபுரிகிற ஊழியர்களை இந்த இலக்கை அச்சீவ் பண்ணலை, நிறைவேற்றலை, நீ கடைக்கு ஊழியர் ஜனங்க வாங்க வரலன்னாலும் வீடுகளுக்கு கொண்டு போய் வித்திருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் இருந்தாங்கன்னா பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இலக்கை தீர்மானிக்கிற போது அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் வரும். அப்போ ஊழியர்களுக்கு தான் இதன் மீதான பிரச்சனையும் அதிகமாகும். நம்முடைய நாட்டில் ஒரு நிறுவனம் அது அரசா தனியாரா என்று பார்க்காமல் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, அது மக்களை இன்னைக்கு மது ஒழிப்பு சம்பந்தமான விவாதங்கள் பெரிய அளவில் முன்னுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, மது பிரச்சனைகள் குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறது என்கிற பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்கிற சூழல்ல, நாட்டில் நடக்கிற திருட்டுக்கும் பாலியல் துன்பங்களுக்கும் மதுதான் ஒரு காரணமாக இருக்குது என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிற சூழல்ல, மது விற்பனைக்கு ஒரு இலக்கை அரசு நிறுவனம் தீர்மானிக்கிறது என்று சொன்னால் சமூக பிரச்சனையில் இந்த அரசு நிறுவனம் எப்படி அக்கறை கொண்டிருக்கிறது, அரசு எப்படி அக்கறை கொண்டிருக்கிறதுங்கிறத அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை பார்க்க முடியும். நாம் ஆரம்பத்திலேயே சொன்ன அரசாங்கம் இலக்கு நிர்ணயிக்கல. டாஸ்மாக் என்பது ஒரு வணிக நிறுவனம். அந்த வணிக நிறுவனம் தன்னுடைய வணிகத்தை செய்து கொண்டிருக்கிறது. பண்டிகை காலங்களில், விடுமுறை காலங்களில் அது ஒரு 10-20% கூடுதலாக விற்பனை ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அதற்கு தேவையானவைகளை அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய செய்தி. இதை அரசியலாக்குவது என்பது அல்லது அரசாங்கம், நீங்க இன்னொரு கோணத்தையும் பாருங்க. அன்னைக்கு அவங்க போதுமான அந்த பொருட்கள் கிடைக்கலன்னா கூடுதல் விலைக்கோ அல்லது தவறான திருட்டு பொருட்களையோ வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் அவங்க விழாக்களில் ஒயின் சாப்பிட்றதெல்லாம் இயல்பான ஒன்று. அதனால இவங்க அதை சரியான முறையில் இவங்க விநியோகம் பண்ணலன்னா தவறான அல்லது கள்ளப்பொருட்கள் அதில் சந்தையில் உழவுவதற்கும் அரசாங்கமே காரணமாயிடும், அல்லது இந்த நிறுவனம் காரணமாயிடும். அதனால அதை தடுக்கிறதுக்காக அவங்க தேவையான கொள்முதல் விலையை கடையில தான் வச்சிருக்காங்க. அவங்க கூட வீட்டில் கொடுக்கல. வீட்டில் கொடுக்கணுன்றது சிபிஎம்மோட ஆசையா இருக்கலாம். அதுக்கான சூழல் வராது. தமிழ்நாட்டில் அந்த நிலை இருக்காது. மட்டும் சொல்வது பொருத்தமாக இல்ல. கிறிஸ்துமஸ் என்பது அது எல்லாருக்கும் வச்சிருக்காங்க, பொங்கலுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இது ஒரு சமூக பிரச்சனை, அரசியல் பிரச்சனை அல்ல. சமூக பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பது இது ஒரு நிரந்தர தீர்வையும் சரியான தீர்வையும் நோக்கி போகணுமே ஒழிய இன்னைக்கு இந்த பண்டிகை காலங்கள்ல அது கூடுதல் சரக்கு வச்சு அதை தடுப்பதன் மூலமாக அல்லது குறைப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது. இது இன்னைக்கு இந்தியா முழுக்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை. இன்றைக்கு போதைப் பொருட்களை பயன்படுத்துவது என்பது சமுதாயத்தில் தடுக்க முடியுமா, மனித சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளுமா என்பதெல்லாம் விவாதத்துக்குரிய பிரச்சனை. அதனால அது வேற தடத்தில் போடும். இன்றைக்கு இந்த இலக்கு நிர்ணயிக்கப்படவில்லை. இன்றைக்கு அந்த வணிக நிறுவனம் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்பது. இலக்கு நிர்ணயிக்கப்படலைன்னு சொல்றார். பட் அது ஒரு வாதத்துக்கு இலக்கு நிர்ணயித்து விற்பனை செய்யலன்றதை ஏற்றுக்கொண்டாலும் கூட இதில் நமக்கு எழக்கூடிய ஒரு எண்ணம், சாதாரண நாட்களில் 65 கோடியிலேருந்து 70 கோடி ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு மது விற்பனை ஆகிறது. இதுவே பண்டிகை நாட்களில், விடுமுறை நாட்களில் 120 கோடியிலேருந்து 140 கோடி வரையிலும் இந்த புத்தாண்டு தீபாவளிக்கெலாம் இலக்கு வைக்கிறாங்கன்றாங்க. இப்போ 70 கோடியிலிருந்து 140 என்பது 2 மடங்கு. இப்போ நம்ம திருமணம் அல்லது பண்டிகைகள், விழாக்கள் அப்படின்னு வர நாள்லையோ விடுமுறை நாட்கள்லையோ மக்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒன்று மதுதான் அப்படின்னு தமிழ் சமூகம் நினைக்க தொடங்கிருச்சுன்னு சொல்லலாமா? அப்படி இல்லை. அதாவது பெரிய அளவில் வேலை செய்து களைத்து போன மக்களுக்கு இந்த மதுவை ஊற்றி தூங்க வைக்கிற ஏற்பாடு என்பது நடக்குது. வழக்கமாக குடிக்கிறவங்க விடுமுறை தினங்களில் 2 மடங்கு குடிக்கிறாங்க. விடுமுறை தினங்களுக்காக குடிக்கக்கூடியவர்கள் என்று இருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய விஷயமாக பார்க்க வேண்டி இருக்குது. எனவே இது சம்பந்தமான
ஆராய்ச்சிகளுக்குள் போவதை விட இது குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு வருவாய் வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் குடும்பங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்தில் கள்ள மார்க்கெட்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் விநியோகிக்கிறோம் என்று சொல்லுகிற அரசு அல்லது ஆளும் கட்சி அந்த கள்ள மார்க்கெட்டு வரவிடாமல் தடுப்பதற்கு, மக்களிடையே விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை? அதாவது ஓய்வை வேறு வகைகளில் பொழுதுபோக்காக கழிப்பதற்கு என்ன ஏற்பாடு, அல்லது வழக்கமான வேலை நாட்களிலேயே ஓய்வை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான என்ன ஏற்பாடு என்பது குறித்தெல்லாம் சமூக ரீதியாக சிந்தித்தால் தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க முடியும். இல்லை, தோழருடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். அதாவது இது அரசாங்கம் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் கூட செய்யலாம், தொழிற்சங்கங்கள் கூட செய்யலாம். அதாவது இன்னைக்கு இலக்கு நிர்ணயிச்சாங்க சொல்கிறவங்க இன்னைக்கு புதுசாக ஒன்றும் கடையை திறக்கல, அதிகமான கூடுதல் நேரம் கடையை திறக்கல, இல்லை அவங்களுடைய விற்பனை இடத்துலேருந்து வேறு இடத்துல போய் விற்கல, அதே இடத்துல தான். ஆனால் அதை பயன்படுத்துகின்றவர்கள் தான் தேடி வராங்க. ஆக அந்த தேடி வர்றதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா சமூக இயக்கங்களுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும். பல்வேறு இளைஞர் அமைப்புங்கிற முறையில எங்கள் இயக்கம் தொடர்ந்து இது குறித்து பண்ணிட்டு இருக்குது. எங்களுடைய மாதர் அமைப்பு இது குறித்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு வகையில் இதனுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒரு சமூக பிரஜையோடு எங்கள் இயக்கம் செய்திருக்கு. அந்த விஷயத்துல நாம எங்களுடைய அமைப்பை குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா தொழிற்சங்கம் நாங்க செஞ்சிருக்கிறோம். சுமை தூக்கும் தொழிலாளிக்கு இன்னைக்கு கடுமையான உழைப்பு, உடல் உழைப்பு கடுமையாக செய்துட்டு இருக்கிறாங்க. சென்னையில சுமை தூக்கும் தொழிலாளி அவர் மதுவுக்கு அடிமையாக வேண்டாம் என்பது குறித்து அந்த குடும்பங்களையே அழைத்து அந்த குழந்தைகளோடு எப்படி இன்புற்று இருக்க முடியும், எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியும், குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது குறித்து சென்னையில பிராட்வேல அங்க இருக்கக்கூடிய சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம் ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தினாங்க. இதுல பல சமூக அறிஞர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க, விளையாட்டு போட்டிகள் நடத்திருக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களை பங்கெடுப்பு செய்திருக்கிறாங்க. அதனால அந்த விஷயங்களுக்குள்ள குறையெல்லாம் சொல்ல முடியாது. முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது சமூகத்தின் பிரச்சனை என்பதனால் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற அரசு முன்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதாவது தோடர் சொன்னதுல எனக்கு மறுப்பு இல்லை. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்றைக்கு சமூகத்தில் விழிப்புணர்ச்சி வந்ததுனாவே அது விற்பனை குறைஞ்சிரும். சமூகத்தில் இது போன்ற தொழிற்சங்கங்களோ அரசியல் கட்சிகளோ சமூக அமைப்புகளோ அந்த சொல்லுவதை சொல்லணும்னா விழிப்புணர்ச்சியை, சமூக அக்கறையை, சமூக அளவுல இதுக்கான ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துறதுல மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற அக்கறையை ஒரு எதிர்பார்ப்பு தான் அவர் சொல்றாரு. இல்ல, அந்த பிரச்சாரம் அந்த நுகர்வோரை சென்றடைந்திருந்தால் விற்பனை குறைந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய. அந்த நுகர்வோரை சென்றடைய வைக்கிறதுல பெரிய கட்சிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதுல பெரிய கட்சிகளுக்கு பங்கு இருக்கு. அதைத்தான் அவர் நினைவூட்டுறாரு. நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இது விருந்தினர்களுடைய விருப்ப செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் தருணம். உங்களுடைய விருப்ப செய்தி என்ன? அதாவது மத்திய அரசாங்கம் மின்சார சட்டத்தில் திருத்தம் செய்யணும்னு சொல்லி இப்போ சொல்றாங்க. அதனுடைய நோக்கம் மாநில அரசாங்கங்கள் மின்சாரத்தை நுகர்வோருக்கு கொண்டு சேர்ப்பதில் உதவுவதாக இருக்குமேயானால், மக்களுக்கு பயன் தருகின்ற வகையில் அது இருக்குமானால் அந்த திருத்தத்தை நம்ம எதிர்க்க போவதில்லை. ஆனால் அவங்க தனியார் மின்சாரத்தை பகிர்மான உரிமையை கூட மாநில அரசாங்கத்திற்கு இருக்கின்ற இந்த மின்சார சட்டத்துக்கு பிறகு இருக்கின்ற அது ஒரு உரிமை, இந்த பகிர்ந்து மின்சாரத்தை கொண்டு நுகர்வோருக்கு சேர்க்கின்ற ஒரு கடமையை சார்ந்த உரிமை இருக்கு. அந்த உரிமையை கூட இன்னைக்கு தனியார்கிட்ட பகிர்மானத்தை கூட தனியார்கிட்ட ஒப்படைக்கின்ற வகையில் இன்னைக்கு அந்த சட்ட திருத்தங்கள் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த கட்டண நிர்ணய உரிமை மட்டும் இல்லாமல் அந்த நுகர்வோர் பயன்படுத்துகின்ற அந்த மின்சாரத்துக்கு விலை நிர்ணய உரிமையும் தனியார்கிட்ட கொண்டு விடுற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு திருத்தத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை உடனடியாக எதிர்த்து இதை மாநிலங்களை கலந்து பேசி மாநில முதலமைச்சர்களுடைய கருத்துக்களை பெற்று அதற்கு பிறகு இந்த திருத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கோரிக்கை வைச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க மாநில உரிமைகளை மட்டுமல்லாமல்
மின்சாரத்தை தனியார்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் ஒரு பாதுகாப்பை உருவாக்குவதற்காக மத்திய அரசாங்கம் முயற்சிக்கின்ற வகையில் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதனால் இதை தமிழ்நாடு எதிர்க்கிறது. இந்த மின்சார சட்டம் தான் ஒரு மிக முக்கியமான ஒன்று. கடந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த மின்சார சட்டம் தான் மின் வாரியங்களை பலவீனமடைய செய்தது. மிக முக்கியமான தனியாருடைய பங்களிப்புன்ற ஒன்றுக்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை தந்து மின் வாரியத்தை நஷ்டத்துக்கு உள்ளாக்குனது அப்படின்ற விவாதம்ன்றது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம். 2003 வாஜ்பாய் அதை பண்ணும்போது தமிழ்நாட்டில் அன்றைக்கும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. உற்பத்தி, விநியோகம், நிர்வாகம் இந்த மூன்றையும் மூன்றாக பிரித்து முதல்ல உற்பத்தியை தனியார் கிட்ட கொடுக்குறோம், இப்ப பகிர்மானத்தை தனியாக கொடுக்குறோம், அடுத்து நிர்வாகத்தை தனியாக கொடுக்குறோம் அப்படிங்கறதான் ஏற்பாடு. இப்ப தனியாரிடத்தில் விநியோகத்தை, உற்பத்தியை, நிர்வாகத்தை, மின் வாரியத்தை ஒப்படைப்பது என்பது மக்களுடைய அத்தியாவசிய தேவை மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடக்கூடிய நிலைமை இருக்கும் என்கிற விஷயத்தையும் நினைத்து அன்றைக்கே அதிமுகவும் எதிர்த்தது. தமிழ்நாட்டில் உடனடியாக செயல்படுத்தல. அது இன்றைக்கு அது அமலுக்கு வந்து விட்டது. அது வேற வந்தது. ஆனா உடனடியாக அந்த சட்டம் இன்னொரு தருணத்துல நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம். உங்க விருப்ப செய்தி. அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஏராளமான பன்னாட்டு நிறுவனங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அன்றைக்கு அதுல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, கிராம மக்கள் மொத்தமாக எங்களுடைய குடிநீர் தட்டுப்பாட்டை கூட சுரண்டி எடுக்கிற ஒரு ஏற்பாடு கூடாது என்று சொல்லி பெரிய முற்றுகை போராட்டத்தை ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய வல்லம், கண்டிகை, வல்லக்கோட்டை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அதாவது பன்னாட்டு கம்பெனிகள் வருகிறது என்கிற செய்தியை மட்டும்தான் நாம பார்க்கிறோம். வரக்கூடிய நிறுவனங்கள் நம்முடைய இயற்கை வளத்தை, குடிநீரை கூட அவர்கள் கொள்ளையடித்து செல்லுகிறார்கள் என்கிற உண்மையை பல்வேறு விதமான அமைப்புகள் சொல்லுகிற போது புரியாதது இன்றைக்கு மக்களே உணர்ந்திருக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகள் பெரிய அளவுல அந்த மோட்டார் வாகன நிறுவனங்களுக்கு போகுது, எங்களுடைய குடிநீரை அது அழித்து கொண்டிருக்கிறது என்கிற அச்சத்திலிருந்து பண்ணியிருக்கிறாங்க. கலெக்டர் அதை தலையிட்டு இருக்கிறாரு. ஆனா உரிய தீர்வு காணப்படலை. இப்படியான அச்சம் பல இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இது மீத்தேன் வாயு மாதிரியான எடுப்பது என்பது சம்பந்தமா இருக்கக்கூடிய அச்சத்தை போலவே இத்தகைய அச்சங்களும் இருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த போராட்டம் அதற்கு ஒரு உதாரணம். தொடர்ந்து நம்ம பேசலாம். போக்குவரத்து சர்க்கரை ஆலை ஊழியர்களுடைய ஊதிய பிரச்சனை தொடர்பாக கோரிக்கை தொடர்ந்து இருந்து வருகிறது. போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் 3 ஆண்டுக்கு ஒரு முறை அவர்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஊதிய உயர்வு கொடுத்து புதிய ஒப்பந்தம் போடணும். ஆனால் அவர்களுக்கான ஒப்பந்தம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முடிந்த நிலையில் புதிய ஒப்பந்தம் செப்டம்பர் 1லேருந்தே அமலுக்கு வந்திருக்கணும். ஆனால் அமலுக்கு வரலை. அதற்கான பேச்சுவார்த்தைகள் முறையாக தொடங்கப்படலை. ஒப்பந்தம் கையெழுத்தாகலை. இதில் அதிமுக அரசு ஒரு இரக்கமற்ற அளவில் அவர்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறதுன்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். அவங்க போராட்டத்தை ஈடுபடுறதை தவிர்க்கணும்னு பாமக சொல்லுது. அதே மாதிரி உங்கள் கட்சியைச் சேர்ந்த திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் கூட அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி போராட்டத்துக்கு தீர்வு காணணும்னு சொல்கிறாங்க. இந்த அரசினுடைய அணுகுமுறை இதில் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையில் இந்த அரசு இவங்களுடையதும் தொழிற்சங்கங்கள் இருக்குது. இந்த பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரக்கூடிய இந்த அரசை தொழிலாளர் விரோத அரசு அப்படின்னு பாமக சொல்கிறத எப்படி ஏற்கிறது? அதாவது உண்மையிலேயே போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஒப்பந்தம் முடிந்து ஒரு 1.25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 15 மாதங்கள் முடிஞ்சிடுச்சு. 15 மாதங்கள் இடைவேளையில் ஏராளமான விலைவாசி உயர்ந்திருக்குது. அப்போ இந்த விலைவாசி உயர்வை, வேறு சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு சரியான முறையில் ஒரு ஊதிய ஒப்பந்தம் குறித்த தீர்வை எட்டுவதற்கு பதிலாக அவர்களை போராட தூண்டுவது என்கிற தன்மையில் மாநில அரசினுடைய அணுகுமுறை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கட்சி பார்க்குது. இது ஒரு தொழிலாளர் விரோத அணுகுமுறை கொண்ட அரசா அப்படின்னு சொன்னால் உண்மையில் அது பல விஷயங்களை சொல்லுது. அது ஜெயராமகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நோக்கியா, ஃபாக்ஸ்கான், சர்க்கரை ஆலை உள்ளிட்ட எல்லாவற்றிலும் இந்த அரசு ஒரு சரியான தலையீடு செய்யலை, தீர்வு காணக்கூடிய வகையில் தலையீடு செய்யலை என்கிற தன்மையில் நம்ம பார்க்குறோம். எனவே இந்த மரியாதைக்குரிய நோக்கியால அரசாங்கம் தலையிட வேண்டும். ஆனால் தொழிலாளர் பிரச்சனையில தீர்வு காணக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையில ஒப்பந்தத்துல கையெழுத்திட வேண்டியதே அரசாங்கம் தானே. அது முயற்சி எடுக்க வேண்டியது அரசு. கண்டிப்பாக. அதனாலதான் இதை தொழிலாளர் விரோத அணுகுமுறை. குறிப்பாக இதுல என்ன ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா, போக்குவரத்து சேவைத்துறை பல கிராமங்களுக்கு இரவு நேரங்களில் ரொம்ப இன்டீரியராக ரிமோட்ல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அரசு போக்குவரத்தை இயக்குவது என்பது ரொம்ப அத்தியாவசிய தேவையா இருக்கு. தனியார் போக்குவரத்து செயல்பட மாட்டாங்க. அப்படியான ஒரு சேவைத்துறையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை அது நஷ்டத்தில் இயங்குது, லாபத்தில் இயங்குது என்று ஒரு தேவையற்ற சர்ச்சையை
அது ஈட்டி கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான வருமானத்தை கணக்கில் கொள்ளாமலேயே, வாங்கியிருக்கக்கூடிய புதிய பேருந்துகளை கணக்கில் கொள்ளாமலேயே எங்களுக்கு நஷ்டம் இருக்கு, எனவே அந்த நஷ்டத்தை தொழிலாளி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொழிலாளி தலையில திணிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை அதிமுக ஆட்சியில தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. அது வன்மையான கண்டனத்துக்கு உரியதா இருக்குதுங்கிற முறையில தான் இதை பார்க்கணும். ஏன்னா 15 மாதம் சம்பள உயர்வு இல்லாம அது பிரச்சனையா இருக்கிற போது ஒரு உண்மையான இறக்ககணம் கொண்டிருந்த ஒரு அரசா இருந்திருந்தா அந்த பிரச்சனை தீர்த்திருக்கும். 1.5 லட்சம் பேரா அல்லது 1.5 லட்சம் குடும்பம் என்று கணக்கிட்டால் அது 4 பேர், கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் மனித உயிர்கள் சார்ந்த பிரச்சனை. இது அந்த மனித உயிர்கள் சார்ந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் இந்த அரசு அக்கறையற்ற போக்கோடு இருக்கிறது என்பதுதான் நான் பார்க்க வேண்டியிருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அல்லது தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுடைய தேவைக்காகவும் நன்மைக்காகவும் இயங்குறாங்க. அதனால் அவங்க கோரிக்கை வைப்பது என்பது, அந்த கோரிக்கை வச்சாதான் அவங்க தொழிற்சங்கத்தை நடத்த முடியும். அதனால் அந்த கோரிக்கை என்பது இது இன்றைக்கில்ல தொடர்ந்து இருந்துக்கிட்டு வர கோரிக்கைகளில் இது ஒன்று. ஆனால் ராமதாஸ் அவர்களுடைய கோரிக்கையை பார்த்தீங்கன்னா இது நிர்வாகமும் தெரியாமல் தொழிற்சங்கத்தை பற்றியும் புரியாமல் வெளியிட்ட அறிக்கையாக தான் அது இருக்குது. என்ன காரணம்னா அவர் அதில் சொல்கிறாரு, தமிழக அரசு கையெழுத்திட மறுத்து வருகிறதுன்றாரு. கையெழுத்து விடுவதற்கான சூழலே வரல. என்ன காரணம்னா எந்த தொழிற்சங்கத்தோட பேசுறதுன்றது தான் பிரச்சனையே. இப்போ இன்றைக்கு எப்படி தமிழ்நாட்டில் புற்றீசல் போல அரசியல் கட்சிகள் இருக்கோ அது போல போக்குவரத்து துறையில் புற்றீசல் போடுற தொழிற்சங்கங்கள் இருக்கு. இதை இந்த நிலையில தான் இதுக்கு முன்ன பேச்சுவார்த்தைக்கு சிஐடியு, அண்ணா தொழிற்சங்கம், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் போன்ற 6 தொழிற்சங்கங்களோட தான் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு 1998 திமுக ஆட்சி காலத்தில் எந்த தொழிற்சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு இப்போ வந்த மாதிரி அப்போ பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை வந்த உடனே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் தொழிலாளர்கிட்ட தேர்தலை நடத்தி 10% மேலே வாக்குகள் வாங்கினவங்களோட மட்டும்தான் பேசணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. அதன் அடிப்படையில் தேர்தல் நடந்து அதில் சிஐடியு, அண்ணா தொழிற்சங்கம், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், 3 பணியாளர் சங்கம் ஆகிய 4 சங்கங்கள் 10% மேலே வாக்கு வாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த நேரத்தில் இன்றைக்கு அறிக்கை விடுகிற ராமதாஸ் போன்றவர்கள் சார்ந்து இருக்கின்ற ஒரு சில தொழிற்சங்கங்கள் உடனடியாக சென்னை எல்லா தொழிற்சங்கத்தையும் அழைச்சி பேசணும் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இது தவறு, 10% மேல் வாக்குகள் பெற்றவர்கள் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தணுன்றது இல்லை, அதனால 2010 எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு நான் முடிச்சிடறேன். நீங்க சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன். அந்த எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னாங்க. அதை அப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்க, பெரும்பான்மை சங்கம் எந்த சங்கம் பெற்றதோ மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போக சொல்ல எந்த சங்கம் பெற்றதோ அதை வச்சு இப்ப யாரோட பேசுறதுன்ற பிரச்சனை இருக்கு, தலையீடு இருக்கு. அதனால பேச முடியல. கடைசியா என்னாச்சுன்னா இப்போ அண்ணா தொழிற்சங்கம் நீதிமன்றத்துக்கு போய் மறுபடியும் கோரிக்கை வச்ச உடனே இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 10% மட்டும்தான் பேசணும்னு சொல்லி இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அது நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கு. இந்த நிலையில இப்ப யாரோட பேசணுன்றதான் கோரிக்கை. அதனால தொழிற்சங்கங்களை அழைத்து பேச முடியவில்லை என்றாலும் இடைக்கால நிவாரணம் தந்துட்டு தான் இருக்காங்க. ஆக பேச்சுவார்த்தை நிவாரணம் தரல, பேச்சு அறிவிப்போடு நிக்குது, இன்னும் முடியல. அதான் அறிவிப்பு தந்திருக்காங்க. அந்த அறிவிப்பு பேசி பண்ணணுங்கிறதா அறிவிப்பை தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல, அறிவிப்பை தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு அரசு நீதிமன்றத்துல ஒரு பிரச்சனை, ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்படுது. நீங்க எது பெரும்பான்மை தொழிற்சங்கம் என்பதை தேர்ந்தெடுங்க, 10% மேல வாக்கு வாங்கக்கூடிய அந்த சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி அப்படி 4 சங்கங்கள் 5 சங்கங்கள் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தங்களை கடந்த காலத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல அதிமுக பங்கெடுத்திருக்குது. அதிமுக ஆட்சி இருக்கிற காலத்துல அதிமுகவுக்கு அதிகமான பெரும்பான்மை கிடைக்கும், திமுக ஆட்சி இருக்கிற காலத்தில் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும், சிஐடி 2ஆம் இடத்திலோ அல்லது அந்த மாதிரியான தன்மையில் பெரும்பாலும் வந்திருக்கு. இப்போ இந்த முறையும் திமுக 2வது இடத்துல வந்திருக்கு. என்ன கேள்வின்னா, தொழிலாளர்கள் 1.25 லட்சம் பேர் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஒரு சங்கம், அது சரியா நடந்ததா தப்பா நடந்ததா? இப்ப மாநிலத்தில் ஆட்சிக்கு முறைகேடா நடந்தது, ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதுக்காக அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு வேற நடவடிக்கை வருதா? அப்படி இல்லை. இப்ப அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு 3 ஆண்டு காலத்துக்கான தேர்தல், 5 ஆண்டு காலத்துக்கான தேர்தல் என்று சொன்னால் அந்த 5 ஆண்டு காலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி, அதில் எல்பிஎஃப் இருக்கிறது, சிஐடி இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாடு காணுவதில் அதிமுக அரசுக்கு என்ன தயக்கம்?
இது எப்ப நடந்தது? 2010ஆம் ஆண்டு நவம்பர்ல நடந்த தேர்தல். 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஊதிய ஒப்பந்தம் முடிந்து 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இதன் பிறகும் கூட காய்ந்து கொண்டிருப்பது யார்? ஏற்பட்டிருக்கிற விலைவாசி உயர்வுக்கு அரசுகள் பொறுப்பேற்பதில்லை. ஆனா விலைவாசி உயர்வை எதிர்கொள்வதற்கு ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியில டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்யக்கூடிய இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு கூட தங்களுடைய கூட்டு பேர சக்தியை வெளிப்படுத்த முடியாதுன்னா முறைசாரா தொழிலாளர்கள்லாம் 94% இருக்கிறாங்க இந்த நாட்டில். அவங்க எல்லாம் எந்த கூட்டு பேர சக்தியை வெளிப்படுத்துவாங்க? இப்ப தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் இருக்கிற கூட்டு பேர சக்தியை ஒரு மாநில அரசு சரியாக பயன்படுத்தி அதுதானே நியாயமா இருக்க முடியும். அப்ப அந்த நியாயத்தின் தன்மையில் மாநில அரசு செயல்படல என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதில் நமக்கு என்ன அதிமுக அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அந்த வகையில் அதிமுக அரசு பிரச்சனையை தீர்வு கண்டு அவர்களுக்கு முடிவு காணும். நீங்க 3 ஆண்டு கால ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, அதுக்காக குழந்தைங்களை படிக்க வைக்காம இருக்கிறாங்களா? அதுக்காக மருத்துவ செலவு பண்ணாம இருக்கிறாங்களா? அதற்காக இதர பல அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணாம இருக்கிறாங்களா அந்த தொழிலாளிங்க? மற்ற துறைகளைப் போல போக்குவரத்து தொழிலாளிக்கு வேற வகையில் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி வருவதற்கான சூழலை அரசே ஊக்குவிக்கிற தன்மையில தானே இது நடந்து கொள்ளுது. இதெல்லாம் ஒரு நேர்மையான அணுகுமுறை அற்ற போக்கு இருக்கிறதுனால வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு சம்பள உயர்வு குறித்த விஷயத்துல நீங்க தொடர்ந்து காயப்போடுவது என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட தொழிலாளியினுடைய குடும்ப பிரச்சனையையும் அவருடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றியும் இதர சமூக விஷயங்களையும் ஒரு அரசு கணக்கிட தவறுது என்பதுதானே, பழிவாங்கும் போக்கு தானே, அதுதானே வெளிப்படுது. அதிமுக அரசுக்கு அதிமுகவினுடைய தொழிற்சங்கத்துக்கு 1-2 பிரதிநிதிகள் இருக்காங்களே, அவங்களையும் வச்சு பேசிருக்கலாமே, இதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு திரும்ப போயிருக்கணும்? அதான கேள்வி. இல்லை, அதாவது இன்றைக்கு இப்போ தோடர் சொல்றாரு, சிஐடியு ஏடியு போன்ற தொழிற்சங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களை வச்சு பேசலான்னு. ஆனால் இன்னைக்கு இன்னொரு அறிக்கை விட்ட இன்னைக்கு விவாதத்துக்குரிய அறிக்கை விட்ட ராமதாசனுடைய தொழிற்சங்கம் என்ன சொல்லுது? எங்களையும் வச்சு பேசுங்கன்றாங்க. இப்போ யாரோட பேசுறதுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட பேச வேண்டுமா, தொழிற்சங்கங்களோட பேச வேண்டுமா? பேசுங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க ராமதாஸ் விட்டுருங்க, நீங்க எப்படி சொல்ல முடியும்? ராமதாஸ் வெளியிடக்கூடிய அறிக்கைகள் அல்லது அவருடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையுமே இந்த அரசு பரிசீலித்து வருகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிற நடைமுறை ராமதாஸ் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். அதாவது அவங்க தொழிற்சங்க 4 சங்கங்களை தங்களுடைய பிரதிநிதிகள் என்று தொழிலாளர்கள் அங்கீகரிக்கிறாங்க. அவங்களோட பேசுறதுல அரசுக்கு என்ன இல்ல? அதுதான் உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து இந்த விவாதத்துக்குரிய இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வழிகாட்டுதல் தான் 10% மேல உள்ளவங்க தான் பேசணும்ன்றத முடிவு எடுத்தது அவங்க தான். அதுக்கு பிறகு அவங்களோட எல்லாரோடையும் பேசுங்கன்னு சொல்றது அவங்க தான். ஆக தொடர்ந்து அவங்க யார் போய் கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தர சொல்ல அரசாங்கம் அதை தானே கடைபிடிக்க முடியும். நீதிமன்ற தீர்ப்புக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, யாரோட ஒரு உதாரணம் இல்ல, யாரோட பேச ஜெயிச்சிருக்கு, நெய்வேலியில அதிமுக ஜெயிச்சிருக்கு, சிஐடியு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அங்க நீங்க அதிமுக நாங்க ஜெயிச்சிட்டோம், அடுத்து திமுக வந்தோடனே அங்க பேச மாட்டோம் அப்படின்னா அது ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனம். அங்க ஒரு நேர்மை இருக்குது இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கத்தோடு பேசுகிற போக்கு என்பது இருக்குது இல்ல, அதை நீங்க உரிய வகையில பார்க்கணுமா இல்லையா? இப்ப என்ன விஷயம்னா யார் எங்கே ஜெயிக்கிறாங்க அதை பொறுத்து தான் தலையீடு இருக்கும் அப்படின்னு சொன்னா தொழிலாளர்கள் இதில் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அதிமுக தொழிலாளி பரிதவிக்கப்பட்டிருக்காங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட அதிமுக இதுல பரிதவிச்சிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இந்த அரசு அதிமுக தொழிலாளியும் வஞ்சிக்குது தானே அர்த்தம்? இல்ல, அதான அர்த்தம். இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 தொழிற்சங்கத்தோடும் பேசவில்லை, அல்லது மனு கொடுக்கக்கூடிய மற்ற தொழிற்சங்கங்களோடும் பேசவில்லை, அல்லது எந்த தொழிற்சங்கங்களோடு பேசுவது அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் ரீசனை சொல்லி அரசாங்கம் தன்னுடைய நிலைமையை தள்ளி போடுகிறதா கேள்வி. அரசாங்கம் இதுக்காக தான் இடைக்காலமா அரசாங்கமே ஒரு தொகை அறிவிச்சு உயர்வு அறிவிக்கிறாங்க. இல்ல அது ஒரு நேர்மையான அணுகுமுறையா இருக்காது. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, போராட்ட அறிவிப்பு வந்த போது சட்டமன்றத்தில் அவர் செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சர் சொன்னார் 1000 ரூபாய் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அது உரிய வகையில் தீர்வு காணக்கூடிய வகையில அது நல்ல விஷயம். தொழிற்சங்கங்கள் வரவேற்றாங்க, தொழிற்சங்கங்கள் எங்க சிஐடி சங்கம் உள்ளிட்டு வரவேற்றாங்க. இடைக்கால நிவாரணம் என்பது ஒரு நல்ல அணுகுமுறை. ஆனா இது விரைவில் தீர்வு காணக்கூடிய வகையில் பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. தொழிற்சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துறது என்ன தயக்கம்? இல்ல, பேச்சுவார்த்தை சர்ச்சை வருதுன்ற இல்ல, இவங்க சொன்ன உடனே இன்னொருத்தர் கோர்ட்டுக்கு போவாங்க. அப்படி அவங்கள கூப்பிட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட மட்டும்தான் பேசணும். ஆக தொடர்ந்து கோர்ட்டுக்கு இந்த போயிட்டு இருக்கு. கோர்ட்டும் யார் கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களோட நீதிமன்ற வழிகாட்டுதல் ஒரு முறை யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ
அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு பேசுவது, 10% மேல வாக்கு வாங்கி இருக்கக்கூடியவங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதுதானே இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல். யாரோட வழிகாட்டுதல் அப்படி அதை வந்து அமலாக்குறது எங்களோட பேசுங்க அப்படின்னு சொல்லியே 29ஆம் தேதியிலிருந்து அவங்க வேலை நிறுத்த போராட்டத்துக்கு போறாங்க. அதாவது எங்களோட பேசுறதுக்கு தொடங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தலங்கிறதா. விவாதிக்கலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு கண்ணன், இதுல வந்து திமுகவோட தொழிற்சங்கம், அதிமுகவோட தொழிற்சங்கம், சிஐடியுன்ற மார்க்சிஸ்டோட தொழிற்சங்கம், பணியாளர் சங்கம்ன்ற கட்சிசாரா சங்கம் அப்படின்ற ஒன்று, இந்த நால்வரோட பேசணும். பேசி அவங்க தான் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள், அவங்களோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு விதமான தயக்கம் இந்த அரசுக்கு இருக்கு. ஏன்னா அதிமுக சங்கம் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது மூலமா அப்படி ஒரு யூகத்துக்கு நம்ம வர்றோம். ஆனால் இதுல எழக்கூடிய ஒரு அடிப்படையான கேள்வி, இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைன்றதை கடந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு அரசாங்கம் என்பது தொழிலாளர் நலன், தொழிலாளர் சார்ந்த பிரச்சனைகள்ல ஒரு வேலை தரக்கூடிய இடத்துல அரசாங்கம் இருக்கும்போது அரசாங்கம் ஒரு முன்மாதிரியான ஒரு எம்ப்ளாயரா இருக்கணும் அப்படின்ற ஒன்று தான் கடந்த காலத்துல எல்லா நிலைகளிலும் தொழிலாளர்கள் எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு. ஆட்சியாளர்களும் தங்களுடைய பையிலிருந்து கொடுக்கறது இல்லை, தனியார்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆட்சியாளர்களும் இதில் தாராளமாக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த பிரச்சனையில ஒரு முன்மாதிரி ஒரு நிர்வாகியாக, முன்மாதிரி முதலாளியாக அரசு நடக்கலைன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா மாடல் எம்ப்ளாயர் ரோல் வந்து கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பொறுப்பு வந்து மற்றவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு இந்தியாவினுடைய தொழில் தகராறு சட்டங்களை சரியாக அமலாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கு, அரசு துறைக்கு இருக்கு. அவங்க தான் மாடல் எம்ப்ளாயர். அப்ப இந்த மாடல் எம்ப்ளாயர் கோர்ட்டோட வழிகாட்டுதலை மீறுறாங்க, இந்த போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாறுறாங்க. ரெண்டாவது, இவங்களே கூட்டு பேர சக்தி விஷயத்திலையும் வயலேட் பண்றாங்க. மூணாவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக உரிமை அது சரியா நடந்ததா சரியில்லாம நடந்ததா அப்படின்னு சொன்னா அது அன்றைய பிரச்சனை. அடுத்து அது வந்து இன்னும் ஓராண்டு காலத்திலேயோ அல்லது 2 ஆண்டு காலத்திலேயோ அதனுடைய காலம் முடிய போகுது. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகார சட்டம் முடிய போகுது. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி, அது எல்பிஎஃப் தலைமை தாங்குது, அடுத்து ஏடிபி சிஐடி இருக்கு, ஏடிபி இருக்கு, பணியாளர் சங்கம் இருக்கு அப்படின்னா இந்த பிரதிநிதிகளோடு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணக்கூடிய ஒரு பொறுப்பு ஆளும் அரசுக்கு இருக்கு. இப்ப நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலும் நியாயமா தான் நடந்ததா? என்ன கேள்வி வருதுன்னா, கூட்டுறவு தேர்தல் நடந்தது, திமுக காலத்தில் நடந்தது, அதிமுக காலத்தில் நடந்தது, அது முறைகேடா நடந்தது, மற்ற சங்கங்களை பதிவு பண்ணவே விடல, நான் வேட்புமனு தாக்கல் பண்ண அனுமதிக்கலைங்கிற குற்றச்சாட்டு வந்ததுனால அந்த கூட்டுறவுத்துறை அனைத்தையும் அதிமுக அரசு கலைச்சிடுமா? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்வு காண வேண்டும். சிஐடிக்கு விமர்சனம் இருக்கு, அந்த தேர்தல் சரியா நடந்ததா இல்லையா என்பது சார்ந்து. அந்த விமர்சனமாக இருக்கணும். தொழிலாளர்களை அவர்களை வஞ்சிப்பது என்பது ஏற்புடையதல்ல. ஏடிபியை நம்பி வாக்களித்த ஒரு 18,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த வாக்காளர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்புறம் எப்படி நீங்க தொழிற்சங்கத்தை நடத்த போறீங்க? அதிமுக அரசு வந்து என்ன பதில் சொல்ல போகுது? சிஐடியு ஒரு 20,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது, எல்பிஎஃப் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறது, இன்னும் பணியாளர் சங்கம் பெற்றிருக்கிறாங்க. இவங்களோடு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுவதற்கான நடவடிக்கையை மாநில அரசு விரைவுபடுத்தணும். அப்படி பண்ணலன்னா இந்த அரசு ஒரு தொழிலாளர் விரோத அணுகுமுறையை கொண்டிருக்கிறது, குறிப்பாக போக்குவரத்து துறையை அது கைகழுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது என்பது உள்ளிட்ட சந்தேகங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். எனவே இதை அரசு உரிய கவலையோடு அக்கறையோடு தீர்க்கணும் அப்படிங்கிறதா. அதாவது அந்த தொழிற்சங்கத்தில் நடைபெற்ற அந்த தேர்தல் சரியா நடந்ததா இல்லையான்றது அரசாங்கம் வந்து முடிவு செய்யல. அண்ணா தொழிற்சங்க பேரவை தான் அந்த கோரிக்கையை நீதிமன்றத்தில் வச்சிருக்கு. எப்படி சிஐடியு தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கும் அதற்காக போராட்டங்கள் நடத்துவதற்கும் உரிமை இருக்கு, அது மாதிரி அண்ணா தொழிற்சங்கத்துக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை அவங்க நிலைநாட்டுறாங்க. அதில் வந்து அரசாங்கம் வந்து தலையிடக்கூடாது, தலையிட முடியாது. அது தொழிற்சங்கத்தினுடைய உரிமை. அதை போலவே இன்னைக்கு மற்ற சிறு தொழிற்சங்கங்களும் எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்கறது அவங்களுடைய உரிமை. அதனால வந்து அவங்க சிறு தொழிற்சங்கத்துக்கு உரிமை கொடுக்கணும். நீங்க தான் புற்றீசல் மூல சங்கங்கள் வருதுன்னு முதல்ல சொன்னீங்க. அதனாலதான் அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. அதாவது இந்த பிரச்சனை வந்து தொடர்றதுனாலதான் அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களோட அல்லது தொழிற்சங்கத்தோட பேச முடியாத ஒரு நிலை இருக்கு. இதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் இல்ல, அரசாங்கம் பேச தயாரா இருக்கு. ஆனா யாரோட பேசுறதுன்றதுல திரும்ப ஒரு தவறான தகவலாகவே நான் பார்க்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பிரச்சனை வந்து பாமக தொழிற்சங்கம் அப்படிங்கறதா இல்ல, அப்படி எல்லாம் ஒரு விஷயம் இல்ல.
குறிப்பிட்ட பாமக சொல்ல பாமக மாதிரி நிறைய தொழிற்சங்கம் இருக்கு. ஏற்கனவே கோர்ட் என்ன வழிகாட்டுதல் பண்ணுச்சு, நீங்க இந்த அடிப்படையில் தேர்தல் நடத்துங்க, 10% மேல வாக்குகளை பெறக்கூடிய அனைத்து சங்கங்களோடும் பேச்சுவார்த்தை நடத்துங்க என்று கொடுத்திருக்கிற வாக்குறுதியை வழிகாட்டுதலை இந்த அரசு அமலாக்குறதுல என்ன பிரச்சனை இல்ல? அதுக்கு பிறகு அதே பிறகு அதிமுக தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுகிறேன் என்கிற பேர்ல கோர்ட்டுக்கு போறதுனால துன்பப்படுவது யார்? அதிமுக இப்பதாங்க கோர்ட்டுக்கு இதுக்கு முன்ன இப்படி புரிந்து கொள்ளலாமா? அதிமுக அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் அதிமுகவோட தொழிற்சங்கம் நீதிமன்றத்தை பேச்சுவார்த்தை நடத்துவதில் அதாவது அந்த தொழிலாளர்களுடைய பிரதிநிதி யார் என்பதில் தான் பிரச்சனை. இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பாக யார் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுன்னு தான் பிரச்சனை. அந்த பிரச்சனை அதுக்கு உரிமை கொண்டாடுறது சிஐடியுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் முடிச்சிடறேன். அந்த மாதிரி பிரதிநிதித்துவம் கேட்டு அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதுல யார் அந்த எந்த தொழிற்சங்கம் அந்த பேச்சுவார்த்தையில அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தணுன்றதுக்கு அதுக்குரிய பிரதிநிதித்துவம் முடிவு செய்யப்படாத நிலையில் அரசாங்கம் தன்னிச்சையை அறிவிக்குது. அதை இவங்க தொழிற்சங்கம் என்ன சொல்றாங்க, நாங்க தொழிற்சங்கம் கூட உண்மையிலே ஒரு நல்ல ஜனநாயகம் என்ன தெரியல, தொழிற்சங்கம் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியோடு அவர்களை விவாதிக்க விட்டு பேசி தீர்க்கக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு நல்ல ஜனநாயகம். இப்போ தொழிற்சங்கம் ஆளும் கட்சி அதிமுக, தொழிற்சங்கம் எதிர்கட்சியாக இருக்கிற திமுக, சிஐடியு, பணியாளர் சங்கம் என்பது அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்திற்காக இவர்களோடு பேச மறுப்பது அப்படின்னா அதிமுகவோட உள்நோக்கம் என்ன? நான் சொல்ற சம்பளத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தொழிற்சங்கம் வேண்டும். அப்ப இதுவே ஒரு சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்தக்கூடியது தானே. அப்ப இதுல எங்க ஜனநாயகம் இருக்கு? தொழிற்சங்க ஜனநாயகம் எங்க இருக்கு? தொழிற்சங்கத்துக்கான உரிய அனுமதி எங்க வழங்கப்பட்டிருக்கு? அது இல்லையே. எனவேதான் நாங்க சொல்றோம், இது ஒரு சர்வாதிகார அணுகுமுறையை கொண்டு இருக்குது, உள்நோக்கம் கொண்டு இருக்குது, தனியார் மையத்தை உள்நோக்கம் கொண்டிருக்கிறது. எனவே நீங்க உரிய வகையில தீர்வு காண வேண்டுமானால் ஜனநாயக ரீதியாக எதிர்க்கட்சி தொழிற்சங்கங்களாக இருக்கிற இந்த 3 தொழிற்சங்கங்கள் நிறைந்து இருக்கிற அதிமுக உள்ளிட்டு பங்கெடுத்திருக்கிற இவர்களோடு பேசி உரிய தீர்வு காணுவதில் தான் மாடல் எம்ப்ளாயர்னுடைய வெற்றி இருக்கு. அந்த எப்படி சொல்லலாம்? அதாவது திமுக உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் வருவாங்க, அதிமுக வருவாங்க, பணியாளர் வர்றாங்க. அப்படின்ற பட்சத்துல யார் கோரிக்கை வைத்தாலும் நிறைவேற்றி தரக்கூடியவருக்கு தான் தொழிலாளர்கள் மத்தியில மதிப்பு இருக்கும், அவங்களுக்கு தான் மரியாதை வரும். அந்த பெருமை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அந்த வகையில அரசு தானே, யார் எந்த கோரிக்கை வைத்தாலும் நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருப்பது அரசு. அரசு இதுல தயக்கம் காட்டாம செய்யறதன் மூலமா அரசாங்கத்துக்கு தானே இதுல பெருமை வரும். இல்ல, அரசாங்கம் தொழிலாளர்களுடைய தேவையை புரிந்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வை தருவதற்கு தயாராக இருக்கிறது. அதுதான் அறிவிச்சிருக்கிறது. காரணமே அதுதான். ஆனால் தொழிற்சங்கங்கள் அந்த அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை அதை தான் செய்ததாக காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தொழிற்சங்கத்தினுடைய நன்மை கருதி அதுல எங்களை கூப்பிட்டு அந்த ஒப்பந்தத்தை போடுங்க, கையெழுத்து எங்க கிட்ட வாங்குங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க முடியாது. ஒவ்வொரு சொல்லக்கூடிய அதிமுக அரசு பல விஷயங்களை கேட்காமலே செஞ்சேன்னு சொல்லக்கூடிய அரசு இந்த விஷயத்துல அந்த போராட்டத்துல எல்லா தொழிற்சங்கம் போலவே அண்ணா தொழிற்சங்கமும் தன்னுடைய உரிமைக்காக இன்னைக்கு நீதிமன்றம் நோக்கம் நான் கேட்காமலே செஞ்சேன் என்பதல்ல, நான் சொல்லுவதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சர்வாதிகார அணுகுமுறை இருப்பதாக தான் நாங்க நன்றி. உங்களுடைய இருவருக்கும் அரங்குக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.